மாதிரி கான்செப்ட் வந்துட்டாவே ஆட் அண்ட் சப்ராக்ட் மறக்கவே கூடாது. ஏன் இங்க 1 பிளஸ் இருக்கு எக்ஸ், இங்க எக்ஸுக்கு 1 பிளஸ் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க எக்ஸ் போறோம். கரெக்டுங்களா? அப்ப ஐ ஈக்குவல் என்னங்களா, எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் இன்டு டிஎக்ஸ். கரெக்டா? 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பிரச்சனை, இங்க 1 கிட்ட 1 எக்ஸ் கிட்ட 1 பிளஸ் இருக்குது, இங்க அது இல்லை. அப்படின்னா என்ன பண்ண போறேன், நான் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போறேன். கரெக்டுங்களா? அப்ப இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் முன்னாடி வச்சுக்கணும் நம்ம ஃபார்முலாக்காக. இங்க பாரு எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுது, எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? எது எது பேர் பண்ணலாம் சொல்றாங்க, எது எது பேர் பண்ணலாம்? இவங்க ரெண்டு டைரக்டா பேர் பண்ணிக்கலாமா? ஏன்னா அந்த டைம் தான் இருக்குது, அதனால இவங்க ரெண்டு நான் டைரக்டா பேர் பண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்குன்னு? அப்போ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் என்ன கிடைக்குது, plus 1 divided by x plus 1 whole square minus 1 divided by x plus 1 whole square into dx. என்னாச்சு, இந்த டேர்மும் இந்த டேர்மும் கட் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ என்ன நடக்குது, that is equal to integral e power x into 1 divided by x plus 1 or 1 plus x minus 1 divided by 1 plus x squared or x squared plus 1 x plus 1 x squared. இப்போ யார் f of x எடுக்கிறாங்க? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபர்ஸ்ட் வர டைம் தான் f of x எடுக்கணும் கிடையாது, நீ எந்த டைம் வேணா எடுக்கலாம். எனக்கு கண்டிஷன் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும், e power x f of x plus f dash of x எடுக்கும் வர வேணும். இந்த ரெண்டு டைம் எப்படி வேணா மாத்திக்கலாம், ஏன்னா ரெண்டுக்கு அடிஷன் இருந்தாலும் எப்படி வேணா மாறிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ f of x யார் எடுக்கலாம்? ஆனா அந்த ஃபார்முலா இங்க எப்படி சார் யூஸ் பண்ணணும்? எந்த ஃபார்முலா? e power x f of x e power x இந்த மாதிரி ரெண்டு டைம் கான்செப்ட் வந்தாவே நம்ம மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி 1 மார்க்கோ 2 மார்க்கோ மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய டைம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வெறும் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து அது வேற கான்செப்ட். பட் இ பவர் எக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு டைம் வந்ததாவே நம்ம இந்த ஃபார்முலாக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? எப்படி பண்ணலாங்கிறது இவனுக்கு எடுக்க தெரியல, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இவனை வந்து நான் என்ன எடுக்க போறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்க போறேன். இவனை வந்து என்ன எடுக்க போறேன், எஃப் ஆஃப் எக்ஸ். சொல்லுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் பிளஸ் 1. இது வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதலாமா? இது ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அண்ணே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுட் இருக்குதா? நோ சார். சரி, இப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. f dash of x ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். -1 x plus 1 ஹோல் பவர் -1 -2. அப்போ என்ன கிடைக்குது, -1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் பவர் 2 வந்துருச்சா? ஓகே சார். அப்போ இந்த டைம் பாருங்க மைனஸோட வருதா, வருது மைனஸோட வருது. அப்போ என்னாச்சு, இது வந்து f dash of x கரெக்டாக தானே? டவுட்டே இல்லை, கரெக்டாக தானே? f dash of x இதுக்கு தானே வருது. அப்போ பாருங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். e power x plus f of x f dash of x equal to e power x f of x யாரு வந்து என்ன, yes sir by x plus 1 plus அவ்வளோதான். என்ன கஷ்டம், ப்ராப்ளம் திங்க் பண்ண நமக்கு ஆன்சர் வரும். திங்க் பண்ணுறது நமக்கு மெயின் திங். அங்கே பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.